இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் கோங்குரா தொக்கு புளிச்சக்கீரையில் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடாக்கி கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி விதை, கொத்தமல்லியை கொஞ்சம் வறுத்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து இதோடய நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வறுத்தெடுத்ததெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அது கூடவே 4 வரமிளகாயும் வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுடராக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகும் உளுந்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகும் உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 5-6 பூண்டு பல் சேர்த்து ஒரு இடிக்கிற கல்லில் நல்லா இடிச்செடுத்து தோலோடையே இடிச்செடுத்து இந்த கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து பொரிச்சிருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து இதையும் வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்தெடுத்ததெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கட்டு புளிச்சக்கீரையை காம்பெல்லாம் ஆஞ்சு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே சேர்த்துக்கரலாம். இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குனிங்கன்னா அதை அப்படியே சுண்டிடுங்க. சுண்டி 1 கட்டு கீரையும் 1/4 கட்டு கீரை அளவுக்கு வந்துடும். ரொம்ப கம்மியாயிரும். இப்போ பாருங்கள், நல்லா சுருங்கி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. புளிச்சக்கீரை மட்டும் நல்லா சுருங்க அப்படியே பேஸ்ட் மாதிரி கொலன்னு ஆயிடுதுங்க. இப்போ இதில் ஒரு குழிக்கரண்டி நிறைய நல்லெண்ணெயை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதை ஒரு 10 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் நல்லெண்ணெய் நிறையா சேர்த்து வதக்கிக்கோங்க, கெடாமல் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த பொடியையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வீக் 10 டேஸ் வரைக்கும் கூட வச்சுக்கலாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லெண்ணெய் நிறையா காய வச்சு ஊற்றிடுங்க. ஊற்றி இதோடைய கிளறி அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஏற்கனவே கடுகு உளுந்தம்பருப்பு பூண்டு வறுத்து வச்சுருந்தோம், எண்ணெயில் நல்லா பொரித்து வச்சுருந்தோம். அதை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் லாஸ்ட்டாக கூட தாளித்து அப்படியே அந்த எண்ணெயோடு இதில் சேர்த்துக்கரலாம். அவ்வளோதாங்க, செஞ்சு முடிச்சிட்டோம். இதை சூடாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.